வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். சமீப காலமாக காளான் விதை மூலயமா நிறைய கண்டாமினேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில அனுப்பிச்சுட்டு ஃபோட்டோஸில் பார்த்தோம் அப்படின்னா காளான் விதை மூலயமா நிறையா பிரச்சனைகள் வருது. அது என்ன, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு காளான் விதை வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு க்ரீன் கலரோ பிளாக் கலரோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல காளான் விதை அப்படின்ற அர்த்தம். அந்த மாதிரி இருக்க விதையை போடும்போது சில நேரங்களில் பேக்கில் போட்டதுக்கப்புறம் அதில் கருப்பு கலர் பிளாக் மோல்டு வர சான்சஸ் இருக்குது. இது எதனால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளான் விதையினால தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம் அப்படின்றனால ரொம்ப வந்து வெயிலை பயங்கரமாக அடிக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விதையை வந்து எல்லாருமே வெளி ஊரில் இருந்து தான் டிரான்ஸ்போர்ட் மூலயமா விதையை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது வெளியூரில் இருந்து டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது சில இது ஒரே நாளில் வரும், சில இது 2 நாள் ஆகுது, ஒரு சில 3 நாள் இந்த மாதிரி கூட ஆகுது. அந்த மாதிரி பாக்ஸ் போட்டோ இல்லை வேணா சாக்கு போட்டோ உங்களுக்கு அனுப்பும்போது அது டிரான்ஸ்போர்ட்லேயே இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட்டுக்கு மேலே ஹீட் ஆகிறதுனால விதை ஃபங்கஸ் அதில் இருக்கக்கூடிய உயிரற்ற நிலைக்கு போயிடுது, ஃபங்கஸ் வளராத நிலைக்கு போயிடுது. ஆனால் பார்க்கும்போது இந்த பேக்கில் இருக்கக்கூடிய விதை இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அது அதுக்கு மேலே வளர்ச்சி அடையாது. இதை எடுத்து நம்ம பேக்கில் போகும்போது அப்படியே வளராமல் இருந்து அப்படியே அதில் வேறு ஃபங்கஸ் க்ரியேட் ஆகி பிளாக் மோல்ட் ஆகும். இதுக்கு காரணம் விதை வந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டில் ஹீட் ஆகி விதை இறந்தது தான் அர்த்தம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு நாளில் உங்கள் கை கிடைக்கிற மாதிரி இடத்துல விதை வாங்குங்க. அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி கரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டில் வாங்குங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது இது வந்து இப்படி ஆயிரும் அப்படின்றது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு விதை வாங்கும்போது ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே உங்கள் கை கிடைக்கிற மாதிரி வாங்குங்க. வாங்கின உடனேயே முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸை விட்டு வெளியே வச்சு நல்லா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடுங்க. வாங்கின உடனே அடுத்த நாளே விதையை வந்து பெட்டில் போடாதீங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வெளியே நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் விதையில் இருக்க ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் ஆகி நார்மல் அதுக்கப்புறம் பெட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது விதைகளுக்கு கூடிய அந்த ஃபங்கஸ் வந்து உயிரில் இருக்க தடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் தான் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இஷ்யூ வருது. இதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இன்னும் வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அடிப்பக்கத்தில் சொதன்னு இருக்கும், ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க விதைகள்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுறதுனாலையும் ஃபங்கஸ் வளராமல் போய் உங்களுக்கு கண்டாமினேஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது போக காளான் விதைகளோட ரேட்டும் சமீப காலமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. ஏன்னா நம்ம தெரியும் அந்த சண்டனங்களில் கவரோட ரேட்டு, பாக்ஸோட ரேட்டு, சோளத்தோட ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கக்கூடிய விதைகள் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு வரக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். இன்னும் படுக்கையை மெயின்டைன் பண்ணக்கூடிய காளான் படுக்கையை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு காளான் வளர்ப்பில் என்னென்ன சந்தேகங்கள் தீர்க்க முடியுமோ அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.